வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் பருப்பு அரைச்ச கறி, அதாவது பருப்பு உசிலி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்துட்டுருக்கேன். இதை குக்கரில் வச்சு வேக வச்சுருவேன். இதுக்கு பருப்புக்கு ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு. நான் துவரம்பருப்பு மட்டும்தான் போடுவேன், கடலைப்பருப்புலாம் சேர்க்க மாட்டேன். இதை ஒரு 1 ஹவர் ஊற வச்சுப்போம். நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் மிக்சியில் இது கூட சேர்த்து அரைக்க வேண்டியதெல்லாம் பார்க்கலாம். இதே குக்கர் மேலே வைக்க போகிறேன். துளியூண்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. ஏன்னா அப்புறம் உப்பு போட்டேன்னா இதில் பிடிக்காது, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இது அப்படியே குக்கர் மேலே வச்சுக்கலாம். இப்போது பருப்பு நல்லா ஊறிடுத்து. இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன அரிநெல்லிக்காய் அளவு கட்டி பெருங்காயம், இதிலேயே போட்டுக்கலாம், அரைஞ்சிரும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 வத்த மிளகாய். நீங்கள் காரம் குறைச்சி போடுறோம்னா ஒரு வத்த மிளகாய் போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட தரும், அதுக்கு தான் பச்சை மிளகாய். இப்போது இதெல்லாம் போட்டு அரைச்சின்னு வந்துடும். இதுக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் இதுக்கு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடும். கெட்டியாக அரைச்சிக்கணும், தண்ணி விடாத அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு வச்சுருக்கு. அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு செவந்த உடனே 2 கருவேப்பிலை. சிம்மில் வச்சுட்டுலாம் அடுப்பேன். இப்போது இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இதை இதில் போட்டுற வேண்டியதான். இன்னொரு மெத்தட் இருக்குது. இதை அரைச்சி வச்சதை இட்லி மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சு அதையும் இப்படி பண்ணலாம். இதுவும் ஒரு மெத்தடு, அதுவும் ஒரு மெத்தடு. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட செலவழியும், அவ்வளோதான். ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கும், உதிரியாக சூப்பராக வரும். அதோட இது நல்லா உதிரியாக வரும். மூணு டீஸ்பூன் தான் எண்ணெய் விட்டேன். இன்னும் கொஞ்சம் விட்டால் கொஞ்சம் அடியில் ஒட்டாமல் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் 1 டீஸ்பூன் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கிளறி விட்டுன்ட்டு அப்புறமா பரத்தி விட்டாப்பில் விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டோம்னா அது பரட்டி நல்லா மொறுன்னு ஆகிடும். இதை தட்டு போட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடினா போகிறோம். அப்புறம் திறந்து பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வதங்கிடுத்து. அவ்வளோதான்.
ஈஸியாக பிடிச்சி பாருங்கள். அந்த இட்லி மாதிரி பண்ணலைன்னா அது கொஞ்சம் கையிலலாம் உதுத்து விட்டு அப்படிலாம் பண்ணணும். இப்படி பண்ணி பாருங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் கூட ஒரு ஸ்பூன் விட்டேன். அதுக்கப்புறம் முதல்ல 3 ஸ்பூன் விட்டுருக்கேன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் விட்டேன், அப்புறமும் 1 ஸ்பூன் விட்டேன். ஏன்னா துவரம்பருப்பு வந்து ரொம்ப இழுக்கிறது, இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். மொத்தமாக 150 கிராம் துவரம்பருப்புக்கு நான் வந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த இட்லி மாதிரி வேக வச்சு பண்ணோன்னா அதுக்கு அவ்வளோ வந்து எண்ணெய் தேவைப்படாது. இப்போது இந்த வேக வச்சு கொத்தரங்காயை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருணும். கொஞ்சம் ஜலமாக இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அடியோட்ட நல்லா கிளறி விட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடியில் ஒட்டாத நல்லா வந்துடுச்சு பாருங்க. இந்த கொத்தவரங்காய் பருப்பு உசிலி தயாராகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye.